வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே 439 சப்கிளாஸ் 2 சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் 439 உட்பிரிவு 2 கீழ் ஜாமீனை ரத்து செய்யும் வழக்குகள், அது பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி விசாரணைக்கு இருக்குது. அது BNSS பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023. அதில் 483 உட்பிரிவு 3 அப்படின்ற பிரிவின் கீழ் வரும். அதாவது 483 சப்கிளாஸ் 3 அதை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். அதுபோக உயர்நீதிமன்றத்தின் உள்ளார்ந்த அதிகாரங்கள் 482 சிஆர்பிசி 1973, அதாவது 482 குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 வருடத்து சட்டம். அது இப்போ BNSSல பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 அந்த வருஷ சட்டத்தின்படி 528 செக்ஷனில் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் செக்ஷன் 5A ஆஃப் டேர்ன்பிட் ஆக்ட், அந்த டேர்ன்பிட் ஆக்ட் டேர்ன்பிட் நீதிமன்றம் மற்றும் DROக்குள்ள அதிகாரங்கள் 5A அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வகையில் இப்போ தொடர்ந்து இன்னொரு சட்ட நடைமுறை உயர்நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படுது. தினமும் நம்ம செய்தித்தாள்கள்லையும் தொலைக்காட்சியிலையும் அந்த நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். நிறைய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. விரைந்து வழக்கம் முடிக்கணும், அதில் அந்த சொத்துக்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரிலாம் சில உத்தரவுகள் இருக்குது. அது பார்க்குறோம். அதில் சொத்துக்களை கைப்பற்ற வேண்டும், டு அட்டாச் தி ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் பார்க்குறோம். அது என்ன ப்ரொவிஷன் அப்படின்றத பார்த்தா தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் 226 அதில் வருது. இந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையை பொறுத்த வரைக்கும் 482 சிஆர்பிசி 528 BNSS 2023 இந்த அதிகாரமும் மற்றும் ஆர்டிகிள் 226 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 226 நீதியரசர் மாண்புமிகு புகழேந்தி அவங்ககிட்ட தான் இருக்குது. அதில் என்னென்னா, மீதி சட்டங்கள் எல்லாம் சொல்லும்போது நம்ம செக்ஷன் சொல்கிறோம், பிரிவு, இங்கிலீஷில் செக்ஷன், தமிழில் பிரிவு. ஆனால் கான்ஸ்டியூஷனில் மட்டும் என்ன சொல்கிறோன்னா ஆர்டிக்கிள்னு சொல்கிறோம். அது ஆர்டிக்கிள், தமிழில் அதை சரத்துன்னு சொல்கிறோம். அதனால் ஆர்டிக்கிள் 226 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து 226 கீழ் அந்த இது வரும். அதில் என்ன போடுறாங்கன்னா, டு அட்டாச் தி ப்ராப்பர்ட்டி, சொத்துக்களை ஜப்தி செய்வது. அந்த அக்யூஸ்டுகளை பேரை போலீஸ் சேர்க்காம இருந்தால் டைரக்ட் தி போலீஸ் டு இன்க்ளூட் தி நேம் ஆஃப் தி அக்யூஸ்டு. அந்த குற்ற எதிரிகள், குற்ற வழக்கில் உள்ள எதிரிகளை இந்த வழக்கில் சேர்க்கணும், அவங்க சொத்துக்களை கைப்பற்றணும். இந்த விசாரணை அதிகமான அதிகாரிகளை நியமிக்கணும். இந்த மாதிரிலாம் கேட்கறது 226லையும் கேட்கலாம் கான்ஸ்டியூஷனில். அது ஜெனரல் கிரிமினல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவான கிரிமினல் உத்தரவுகளை இந்த நீதிமன்றம் பிறப்பிப்பதற்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தின் கீழே நம்ம கான்ஸ்டியூஷன் பவர் 226ல் கேட்குறோம். அந்த அதிகாரத்தின் கீழும் இது வரும். இன்று ஒரு நடைமுறையை நம்ம பார்க்குறோம். அது என்னென்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதன் சரத்துக்களின் கீழே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அது என்ன ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தா 226 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 226 அதில் வழக்கு தொடுக்கலாம். அது என்ன சொல்லுதுன்னா, அது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ரிட்டுன்றது நீதி பேராணை. அப்போ அதில் ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்னு போடுறோம். ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்றது என்னென்னா, செயலுறுத்தும் நீதி பேராணை. அரசு அதிகாரிக்கோ அல்லது அரசு துறைக்கோ அல்லது ஒரு பொது அதிகாரி, பப்ளிக் சர்வெண்ட், பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த அரசு துறை நிறுவனங்கள், அதுக்கெல்லாம் ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்க முடியும். அது உயர் நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அதான் ரிட் ஆஃப் மேண்டமஸ். அந்த மேண்டமஸ்ன்றது செயலுறுத்தும் நீதி பேராணை அல்லது நெறியுணர்த்தும் நீதி பேராணை. அதில் என்ன சொன்னால், ஒரு செயலை செய்ய வேண்டிய அதிகாரி செய்யாமல் இருந்தால் அதை செய்கிறதுக்கு டூ சம்திங், அல்லது ஒரு செயலை செய்யக்கூடாத அரசு அதிகாரி தவறான ஒரு செயலை செய்தால் டோன்ட்ஸ், செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க. இந்த ப்ரொவிஷன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் WP நம்பர் அப்படின்னு கொடுப்போம், ரிட் பெட்டிஷன் நம்பர். அப்போ மதுரையில் உள்ள அதே நம்பர் வந்துடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, WP ப்ராக்கெட்டில் MD, ரிட் பெட்டிஷன் மதுரை அப்படின்னு சொல்லி WP MD அப்படின்னு நம்பர் கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 482 சிஆர்பிசி, அந்த 528 BNSS பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, அது இன்ஹரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட், உயர்நீதிமன்றத்தின் உள்ளார்ந்த அதிகாரங்கள். அதில் உயர்நீதிமன்றத்தின் அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய அதிகாரங்கள்
அதான் வந்துட்டு 226 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர் முன்னாடி நிறைய வழக்குகள் வருதுன்னு நம்ம செய்தித்தாள்களையும் நியூஸ்லையும் பார்க்குறோம். அது என்ன ப்ரொவிஷன்னா இந்த 226 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதில் வந்து என்னென்னா பொது அதிகாரி அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு சொன்னீங்கன்னா டிஆர்ஓ, டேன்பிட் கோர்ட்டு, அப்புறம் வந்துட்டு இஓடபிள்யூ, இது போன்று மேலும் பல்வேறு செய்திகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.